வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி அதன் சொந்த ராசியில் 11வது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார். நீங்கள் உங்கள் பணியிடத்தில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். புதிய திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படும், அதை நீங்கள் அதிக அர்ப்பணிப்புடன் முடிப்பீர்கள். உங்களின் கடின உழைப்பு அனைவராலும் பார்க்கப்படும். இரவையும் பகலையும் பாராமல் உங்கள் வேலையை மிகச் சிறப்பாக செய்து குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களின் திறமைக்கு ஏற்ப தொழிலை நிறுவுவதில் வெற்றி பெறுவீர்கள். பலர் உங்களுடன் சேர விரும்புவார்கள் மற்றும் சில புதிய நபர்களுடன் தொடர்பை ஏற்படுத்துவீர்கள். உங்கள் வணிகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முயற்சிப்பீர்கள். மாத தொடக்கத்தில் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 5ஆம் வீட்டில் புதன் மற்றும் சுக்கிரன் கிரகங்களின் இருப்பு உங்களை ஒரு நல்ல மாணவராக மாற்றும் மற்றும் உங்கள் மனம் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கும். அன்புடன் அனைத்தையும் புரிந்து கொண்டு மனப்பாடம் செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் புதனுடன் நீடிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். ஆனால் 2ஆம் வீட்டில் குரு கிரகம் செவ்வாயுடன் சேர்ந்து 2ஆம் வீட்டில் அமர்வதால் நிலம் சம்பந்தமான விஷயங்களில் குடும்பத்தில் முடிவெடுக்கும் நேரமாக இருக்கும். குடும்பங்கள் பழைய சொத்தை விற்கலாம். புதன் மற்றும் வீனஸ் போன்ற தீங்கற்ற கிரகங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கும் மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையை தீவிரப்படுத்தும். உங்கள் உறவில் காதல் அதிகரிக்கும் மற்றும் காதல் நிறைந்த தருணங்களுடன் உங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் இதயத்தில் இடத்தை உருவாக்குவீர்கள். நீங்கள் இருவரும் புதிய பரிசுகளை கொண்டு வருவீர்கள். 7வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் புதனுடன் அமர்ந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் காதல் சேர்க்கிறார். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே காதல் உணர்வு அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் சிறந்த கணவன் மனைவியாக முன்னேறுவீர்கள். சில பழைய பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்தால் அவை குறையும். இது உங்களுக்கிடையேயான தூரத்தை குறைக்கும் மற்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குரு கிரகம் இந்த மாதம் முழுவதும் 6வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு செலவிட வேண்டியிருக்கும். நீங்கள் வழிபாடு மற்றும் மத நூல்களை ஓதுவதற்கும் மத ஸ்தலங்களுக்கும் மற்றும் உங்கள் வீட்டின் தேவைகளுக்காகவும் வயதானவர்களின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவு செய்யலாம். உங்கள் ஜாதகத்தின் 5வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது புதனும் சுக்கிரனும் 11வது வீட்டில் பார்வை இருக்கும். அங்கு இந்த மாதம் முழுவதும் வக்ர சனி இருக்கும். இதன் காரணமாக பணம் சம்பாதிப்பதற்கான உங்கள் முயற்சிகள் தொடரும் மற்றும் உங்கள் வருமானம் நல்ல முறையில் உயரும். தினசரி சம்பாத்தியமும் அதிகரிக்கும். ஆனால் ராகு கிரகம் உங்கள் ஜாதகத்தின் 12ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் அமர்ந்து உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவார். நீங்கள் பணத்தை சேமிக்கவில்லை என்றால் உங்கள் நிதி நிலை கெட்டுவிடும். 6ஆம் வீட்டில் கேது 12ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பது உங்கள் மீது கவனக்குறைவை ஏற்படுத்தும். உங்களின் இந்த கவனக்குறைவான மனப்பான்மையே வாழ்க்கையில் உங்கள் உடல்நலக் குறைபாடுகளுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். எனவே உங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக உங்கள் கவனக்குறைவு காரணமாக உங்கள் சொந்த தவறுகளால் நீங்கள் நோய்வாய்ப்படலாம். பரிகாரம்: துர்கா தேவியை தினமும் வணங்க வேண்டும்.